குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆர்டினரியா போஸ்ட்ல அனுப்புவாங்க லெட்டர், பிளாக்மெயில் லெட்டர். அதெல்லாம் கத்தியா எடுத்துட்டு வர்றாரு. கத்தியாவா? என்ன வந்திருக்குது அப்படின்னா, கண்டென்ட் படிக்கும்போது எனக்கு ஒரு பொறி தட்டுச்சு. இந்த கண்டென்ட் இருக்குதுலாம் உண்மையிலேயே நடக்கிற மாதிரியே இருக்குதுங்க அந்த வீட்டில். இவங்களை கேட்டால் படிச்சுட்டு அவரை கேட்டால் ஆமாங்க இது நடந்ததுன்னு, என்னடா அது எசக்கு புசுக்காவே இருக்குது எல்லாமே அப்படின்னு. உங்கள் பொண்ணுக்கு இந்த பையனை விருப்பப்பட்டு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? இல்லை நல்லா படித்த பையன் நல்ல வேலையில் இருக்கான். இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கும் அவர் சொன்ன பதிலுக்கும் சம்மந்தமே இல்லை. விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் மண்டபம் பார்க்குறது, சமையல்காரர் பார்க்குறது வேற. இது கஷ்டம் இல்லை உங்களுக்கு. பத்திரிக்கை கொடுத்துட்டீங்கன்னா அத்தனை பேருக்கும் நீங்கள் யாராரு கொடுத்தீங்களோ அத்தனை பேருக்கும் இல்லை நின்று போச்சுன்னு இல்லை சொல்லணும். வாட்ஸ்அப்பில் போட முடியாதுல்ல அப்போ. ஆமாம். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ரசுதன். டிடெக்டிவ் மாலதி மேம் அவங்க ஹேண்டில் பண்ண பல கேசஸ் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் தம்பி. இன்றைக்கி எந்த கேஸ் பற்றி பார்க்க போகிறாங்க? ஆக்சுவலாக இந்த ஜென்ரேஷனுக்கும் அன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கும் தப்பு செய்கிறாங்க. அவங்க வேறு மாதிரி, இப்போ இருக்கிறவங்க டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்கிறது. இல்லை மேடம், எல்லாத்துலேயும் ஒரு அப்டேட் இருக்கிற மாதிரியும் தப்புலேயும் ஒரு அப்டேட் வந்துருச்சு. ஆமாம்மா. ஆமாம், நம்ம சயின்டிஃபிக்காக நிறைய பொருட்கள் சாதனங்கள் அப்டேட் ஆகிட்டு வர மாதிரி நம்ம தப்புகள்லேயும் அப்டேட் ஆகிட்டு வருவோம்ல. அப்டேட் வெர்ஷன். ஆமாம். இப்போது ஆக்சுவலாக இன்றைக்கெல்லாம் பிள்ளைங்கிட்ட கல்யாணம் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் டைரெக்டாக சொல்லுவாங்க. பொண்ணு வேண்டாம், பையன் வேண்டாம், நாங்கள் இன்டர்வியூ பண்ணணும் பொண்ணை பையனை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லை, யோசிக்காமல் சொல்கிற டக்குன்னு சொல்லிடுறாங்க. யோசிக்காமல் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக வருது. அதான் சொல்கிறேன், இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்ட் பதில்கள். ஆமாம். அந்த காலத்தில் நீங்கள் பெரியவங்ககிட்ட பேசணுன்னா பிரச்சனை தான். அதை பற்றி தான் இந்த கேஸ். ஓகே மேடம். ஆமாம். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆஃபீஸர் நல்ல பதவியில் இருக்கவர், அவர் தான் வராரு. என்னுடைய மகளுடைய நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் நிறைய ஃபோன் கால்ஸு, லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரோடு தான் வந்தார். நான் சொல்லக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா பிஃபோர் செல்ஃபோன். அப்போல்லாம் லேண்ட்லைன் தான் இருக்கும். ஓ, நீங்கள் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கேஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி. ஓ, 25. ஓகே ஓகே. ஏன்னா உங்களுக்கு 2003 நம்மக்கிட்ட அந்த ரிலையன்ஸ் குண்டு ஃபோன் இல்லை? ஆமாம், அது மாதிரி சின்ன ஃபோன்ஸ் தான் இருந்துச்சு, ரொம்ப சின்ன ஃபோன்ஸு. பட்டன் இல்லை, அப்போ இவ்வளோ நீளமாக இருக்குமே, பெருசாக கையில் பிடிக்க முடியாது. நம்ம வயர்லெஸ், போலீஸ் வயர்லெஸ் மாதிரி இருக்கும் அந்த ஃபோனெல்லாம். அதுக்கு முன்னாடி. ஓ ஆமாம். ஓகே. அப்போ அந்த டைமில் பேஜர் இருந்தது. நம்ம இப்போ ஸ்டாஃப் அப்டேட் பண்ணணுன்னா நாங்கள் பேஜரில் மெசேஜ் அனுப்புவோம். அந்த மாதிரி சிஸ்டம் இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பேஜரில் மெசேஜ் பார்த்துட்டு லோக்கலில் நிறையா இப்போ எஸ்டிடி பூத்து லோக்கல் கால்ஸ் எல்லாம் பண்ணலாம், அங்கேருந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் தான் நாங்கள் அப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியடில் தான் இந்த கேஸ் வருது. அப்போ நீங்கள் பாருங்களேன், லெட்டரு ஆர்டினரியாக போஸ்ட்டில் அனுப்புவாங்க லெட்ரு. அதெல்லாம் கத்தியா எடுத்துகிட்டு வர்றாரு. ஓ, பிளாக்மெயில் லெட்ரு. பா, கத்தியாவா? என்ன வந்திருக்குது அப்படின்னா, மாப்பிள்ளை இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், அவருக்கு இந்த பிரச்சனை, இந்த பொண்ணோட தொடர்பு இருக்குது, அது இதுன்னு சொல்லி வருது. ஃபஸ்ட்டு இவங்க அதை இக்னோர் பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ண லெட்டர் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ எங்களோட வேலை என்னடானா, இந்த லெட்டரை போடுறது யார், உண்மையிலே அந்த பையனுக்கு இவங்க இந்த லெட்டரில் எழுதியிருக்க மாதிரி ஏதாவது தொடர்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது தான் எங்களுடைய ஒர்க். அவர் எங்கள்கிட்ட கேட்டது அதுதான். ஏன்னா கல்யாணம் நெருங்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனையோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா, பையன் நல்ல பையனா இல்லையாங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு. 15 நாளில் நாங்கள் அந்த கேஸை முடிக்கணும். ஏன்னா 15 நாளில் திருமணம் நடக்க இருக்குது. ஏன்னா இவங்க இதுக்கும் நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் 3 மாதம் கேப்பு. இவங்க ஆரம்பத்திலேயே நம்மக்கிட்ட வந்திருக்கலாம். இவங்க என்ன நினச்சிருக்காங்க, சும்மா யாராவது நல்ல மாப்பிள்ளை அதனால இந்த மாதிரி பண்ணுவாங்களே, பொறாமையில் குடும்பத்துக்குள்ளேயே கூட பண்ணுவாங்கல்ல,
அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு இக்னோர் பண்ணிட்டாங்க. பட் நாட்கள் ஆக ஆக இவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் நம்மகிட்ட வந்து கொடுத்தாங்க. ஸோ நம்ம வந்து அந்த லெட்டர்லாம் எடுக்கிறோம். லெட்ரு கவரு சீல் போட்டு வரும் இல்லைங்களா, எந்த இடத்துலேருந்து எங்கே வந்திருக்கு அதை முதல்ல நோட் டவுன் பண்ணுறோம். அப்புறம் வந்து கண்டென்ட் எல்லாம் படிக்கிறோம். கண்டென்ட் படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு பொறி தட்டுச்சு. இந்த கண்டென்ட் இருக்கிறதுலாம் உண்மையிலேயே நடக்கிற மாதிரியே இருக்குதுங்க அந்த வீட்டில். இவங்களை கேட்டால் படிச்சுட்டு அவரை கேட்டால் ஆமாங்க இது நடந்ததுன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு டவுட், இவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்த எப்படி ஒரு லெட்டராக வரும்? மாப்பிள்ளை எப்படி லெட்டர் எழுதுவான்? அப்போது எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாப்பிள்ளை எழுதுகிற மாதிரியே தெரியலையே. ஆனால் மாப்பிள்ளை இருக்க ஏரியாவில் தான் போஸ்டிங் ஆகுது, இங்கே ரிசீவ் ஆகுது. அப்புறம் மாப்பிள்ளையை கண்காணிக்கிறதுக்கு ஒரு டீம் போய்கிட்டு இருக்குது. நான் தான் சொன்னேன், நம்ம மாற்றி யோசிப்போம், பொண்ணை கண்காணிக்க ஒரு டீம் போட்டால் என்ன அப்படின்னு. ஏன்னா நம்ம முடிக்கணும்ல, நமக்கு டைம் லிமிட்டு கம்மி. எத்தனை நாளில் முடிக்கும்? 15 நாள். அது நம்மகிட்ட கேஸ் கொடுத்தனாலேருந்து 15வது நாள் திருமண நாள். அப்பா, ரொம்ப குரூஷியலான அந்த 15 நாளா? ஆமாம். அப்போ நான் வந்து என்ன சொன்னேன், ஓகே நம்ம வந்து இது பொண்ணையும் கண்காணிப்போம். ஏன்னா பொண்ணு வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப மிக துல்லியமாக இருக்குது. அவங்க அப்பாட்ட நம்ம சும்மா கேட்டோம்னா அவர் ஆமாங்க இதெல்லாம் நடந்துச்சுங்க எங்கள் வீட்டில், அந்த பையனுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலங்கிறாரு அவர். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன எனக்கு ஒரு டவுட் வந்துட்டு நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் வந்து யார் யார் இருக்கீங்க? எல்லோரும் எழுதுனது ஏதாவது காலேஜ் புக்கோ இல்லை ஏதாவது டைரி எழுதுகிற பழக்கமோ இல்லை ஏதாவது மளிகை கடைக்கு எழுதின ஸ்லிப்பு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எல்லாரோட கையெழுத்தும் எனக்கு வேணும், எல்லாரோடைய கையெழுத்தையும் நான் ஒப்பிட்டு பார்க்கணும் அதில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடைய கையெழுத்தையும் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வரும்போது அங்கே ஒரு பொறி கிடச்சிருச்சு எனக்கு. அதில் தான் நான் வந்து பொண்ணை வந்து பார்க்கணுன்னு சொல்லி ஆரம்பிச்சது. அந்த கையெழுத்தை வந்து அந்த பொண்ணோட கையெழுத்துக்கு ஒப்பிட்டு போகுது. ஆனால் அதை வந்து அவங்களோட கையெழுத்து இல்லாத மாதிரி எழுதுறதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம பார்க்கும்போது பார்த்தா இவங்க வந்து ஒரு நபரை மீட் பண்ணுறாங்க. யார்? பொண்ணு. சரி, அப்போ உடனே நாங்கள் மாப்பிள்ளை பையனையும் விட்டாச்சு. ஏன்னா அங்கே எதுவுமே இல்லையே, இப்போ மேட்ரு அங்கே இல்லை, இங்கே வந்துருச்சு. பார்த்தா அவங்க வீட்லேயே கல்யாண ஃபோட்டோ, அந்த நிச்சயதார்த்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்மகிட்ட வந்துருந்தது பாருங்கள். அதில் இருக்க ஒரு நபர் அதில் அந்த பொண்ணோட பேசுகிறார். நாங்கள் ஃபாலோ பண்ணும்போது என்னடா அது எசக்கு புசுக்காவே இருக்குது எல்லாமே அப்படின்னு. அப்புறம் அதையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம். வச்சுக்கிட்டு 1 வீக்கில் வந்து மாப்பிள்ளையோட பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டோம். பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டுட்டு இங்கே வாங்க இவர் யார் அப்படின்னு கேட்டோம். ஃபஸ்ட்டு வந்து அவரை தனி ஃபோட்டோ அந்த அவர் கொடுத்த ஃபோட்டோவிலேருந்தே எடுத்து இது யாருன்னு கேட்டபோது நம்ம 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 சொந்தம் தான் அப்படின்னார். என்ன முறை வேணும் உங்களுக்கு? பொண்ணுக்கு மாமா முறை வருது. எங்களுக்கு புரிஞ்சு போச்சு, அப்பாவுக்கு புரியல. லைட்டாக பொறி தட்ட மாட்டேன். ஆமாம், ஏன்னா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அல்லவா. சடனாக எந்த ஒரு இது அவர் வந்து யோசிக்கிறாரு, எதுக்கு மேடம் அவருக்கு நல்ல பையனாச்சு அவருன்னு. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக உட்கார வச்சு உங்களுக்கு டைம் வந்து இன்னும் 1 வீக் தான் இருக்குது, உங்களுக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டுட்டேன். உங்கள் பொண்ணுக்கு இந்த பையனை விருப்பப்பட்டு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா, இல்லை நல்லா படித்த பையன் நல்ல வேலையில் இருக்கான் அப்படின்னாங்க. ஏன் உங்கள் சொந்தத்தில் பையன் இல்லையா? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கும் அவர் சொன்ன பதிலுக்கும் சம்மந்தமே இல்லை. விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு அப்போயும் அவருக்கு புரியல. ஏன்னா அப்போல்லாம் வந்து நீங்கள் அப்போ வந்து அவங்களுடைய மனநிலைமையே அப்படி தானே இருக்கும். நான் பிள்ளைய வந்து நல்ல இடத்துல கல்யாணம் கட்டி கொடுக்கணும், அது போய் சந்தோஷமாக வாழணும், கஞ்சிக்கு கஷ்டப்படக்கூடாது, காசுக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் அந்த காலத்தில் எல்லாருமே, அந்த காலத்துல இல்லை இன்றைக்குமே வந்து பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா இவங்க ஏஜுக்கும் அவங்க ஏஜ் 25 வருஷம் வித்தியாசம் வருது பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். இவங்க வந்து கடந்து வந்த பாதையை பார்த்து இந்த பாதையில் பிள்ளைங்க போனால் கஷ்டப்பட்டுடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது குழந்தைகளுக்கு புரியறதில்ல. அது எல்லா குழந்தைகளுமே அப்படி தான். ஒரு சிலர் தான் வந்து ஒரு சிலர் ரொம்ப சேஃப் ஆயிடுவாங்க.
நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி பிரச்சனையாச்சுன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை, அம்மா அப்பா பார்த்து பிரச்சனையாச்சுன்னா அவங்களே பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிற மனப்பான்மையில் இருக்கவங்க நிறைய ஸ்மார்ட் கேர்ள்ஸ், ஸ்மார்ட் பாய்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து அப்பாட்ட கேட்டால் நல்ல பையன், நல்ல வருமானம், நல்ல குடும்பம் அப்படின்னாங்க. இல்லைங்க உங்கள் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தது தானே. அது எதுக்குங்க பொண்ணை கேட்கணும், நாங்கள் பையன் நல்லா இருக்கு பார்த்துட்டோம் முடிவு பண்ணிட்டோன்னு. ஒரு நிமிஷம் உங்கள் பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு அதற்கு பிற்பாடு நீங்கள் வந்து டெசிஷன் எடுங்க. ஏன்னா உங்கள் பொண்ணுக்கு இதில் விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுது. நாங்கள் பார்த்த வகையில் இப்போ நான் காமிச்சேன் பாருங்கள் ஃபோட்டோவில் இருக்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுத்த ஃபோட்டோவையும் எடுத்து கொடுக்குறோம். என்ன இவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்தாரு. ஸோ எங்களுக்கும் அதுதாங்க பிரச்சனையாக தோணுது. நீங்கள் நினைக்கிறது வேறு, நடப்பது வேறு. உங்கள் பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. உங்கள் சொந்தத்தில் இருக்க பையன் வசதிக்கார குறைவாக அதிகமாகலாம் தெரியல, பேசிட்டு நீங்கள் திருமணத்துக்கு ஒரு முடிவு எடுங்க. பிடிக்காமல் உங்கள் பொண்ணு வந்து திருமணம் பண்ணி வச்சுட்டு வாழ மாட்டேன்னு வந்துடுதோ இல்லை அவங்களோட போயிடுதோ அப்போ ஒரு பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதை எடுத்து அவங்க கையில் கொடுத்து அனுப்பிச்சோம். அவரோட மனநிலை எப்படி? ஏன்னா இவ்வளோ 15 நாளில் ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கக்கூடியது, அந்த ப்ராசஸே வந்து அவருக்கு அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். என்ன சொல்லிட்டு போனார்? பொண்ணு தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு தெரிய வரும்போது தெரியும். அவருக்கும் ஸ்மெல் பண்ணியிருப்பாங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து இப்போ போய் உட்காந்து பேசுவாங்க, பிள்ளையோட பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அது வந்து நம்ம என்ன பேசினாங்க வச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்மளது வந்து கேஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதோடு நம்மளது முடிஞ்சது. ஒரு சிலர் வந்து நீங்களே உட்காந்து பேசி கொடுங்கன்னு கேட்பாங்க, அதில் நமக்கு ரிசல்ட்டு தெரியும். இவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க, தெரியல அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு. அந்த பொண்ணு வந்து தான் விரும்பிய பையனை கல்யாணம் பண்ணிச்சா இல்லை அப்பா சொன்ன பையனை கல்யாணம் பண்ணிச்சாங்கிறது வந்து நமக்கு தெரியல. அப்போல்லாம் எவ்வளோ பிளாக்மெயில் லெட்டர்ஸ் இது மாதிரி உங்கள்கிட்ட வந்திருக்கு மேடம்? ஏன்னா இப்போ வந்து வாட்ஸ்அப் இருக்குது, நிறைய ஆக்சஸ் இருக்குது. எப்படி வேணாலும் இப்போல்லாம் வந்து பிளாக்மெயில் லெட்டர்ஸ்லாம் பக்கம் பக்கமாக எழுதுவாங்க. எத்தனை பக்கம் எழுதுவாங்க? இல்லை நீங்கள் இல்லை அந்த லெட்டர் பற்றி நம்ம ஃபுல்லாக சொல்ல வேணாம். அந்த பேஜஸ்னு ஒன்று 27 பேஜெல்லாம் வந்துருக்குது. ஒரு டைம் நான் படிச்சிருக்கேன் உட்காந்து. நாங்கள் என்னமோ புக்கு படிக்கிற மாதிரி படிக்க வேண்டியது, எழுதுறது கொஞ்சமாக எழுத மாட்டாங்க. எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த கோர்வே எழுதிடுவாங்க உட்காந்து. ஏன்னா அப்போ வந்து எழுத்து அதிகம். இப்போ வந்து ஃபோனு உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் SMS அதெல்லாம். அப்போ வந்து எழுத்துல மட்டும்தான் எல்லாமே நடக்கும். ஆனால் அந்த மொட்டை கடைதாசியை கண்டுபிடிக்கிறது இன்னும் சிரமமாக இருக்கும். ஆமாம், அதான் நாங்கள் அதெல்லாம் வந்து அப்போது உட்காந்து ஒரு சிலர் வந்து கையில் தெரியக்கூடாதுன்னு டைப்ரைட்டரில் அடிச்சு அனுப்புவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே மேடம். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி பிளாக்மெயிலுங்கிறது இப்போ எப்படி இருக்குது அப்போ எப்படி இருக்குன்னு கூட இதில் வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், அந்த 15 நாளில் ஒரு கேஸை முடிக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப்பு. இன்னொன்று வந்து ஒரு பப்ளிக்காக வந்து ஆக்சுவலாக 15 நாளில் பாதி பத்திரிக்கை கொடுத்தே முடிச்சிருப்பாங்க மேடம். எல்லாமே நடந்திருக்கும். அதாவது பத்திரிகை நிறுத்தல, நீங்கள் வந்து மண்டபம் பார்க்குறது, சமையல்காரர் பார்க்குறது வேற. இது வந்து கஷ்டம் இல்லை உங்களுக்கு. பத்திரிக்கை கொடுத்துட்டீங்கன்னா அத்தனை பேருக்கும் நீங்கள் யாராரு கொடுத்தீங்களோ அத்தனை பேருக்கும் இல்லை நின்று போச்சுன்னு இல்லை சொல்லணும். வாட்ஸ்அப்பில் போட முடியாதுல்ல அப்போ? ஆமாம், எல்லாருக்கும் வந்து டயல் ஃபோனில் உட்காந்து சுற்றி போடணும். ஆனால் இதெல்லாம் நின்ன திருமணங்களும் இருக்கா மேடம்? உங்கள்கிட்ட வந்த கேஸில் நின்ன திருமணங்களும் இருக்கு இதே மாதிரி? ஆமாம். ஓகே. ஏன்னா பின்னாடி பிரச்சனை ஆகிடக்கூடாது. அப்போல்லாம் டைவர்ஸ் வாங்கினா கொலை குத்தம். அந்த குடும்பத்தையே மதிக்க மாட்டாங்க. அந்த குடும்பத்தில் வேற குழந்தைகள் இருந்தால் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்போ. அதனால வந்து பேரண்ட்ஸுமே ரொம்ப யோசிப்பாங்க. கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகிறது இன்னும் பெரிய கஷ்டம். ஓகே. ஒரு சில விஷயங்கள் வந்து மாறி இருந்தாலும் அதை எவ்வளோ டீப்பாக பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்குது. ஓகே மேடம், நன்றி. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.